உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி கால் படணும்னா தயவு செய்து இதெல்லாம் செய்யாதீங்க. வணக்கம் நமச்சிவாய, நான் சத்யசீலன். இந்த வீடியோவில் நான் முக்கியமான எது செய்யக்கூடாது, எது செய்யணும், மகாலட்சுமி கால் உங்கள் வீட்டில் படுறதுக்கு அந்த டிப்ஸ் நான் சொல்லிடுறேன். இது ரொம்ப பேசிக்காகவும் இருக்கும், இது ரொம்ப முக்கியமான டிப்ஸாகவும் இருக்கும். நல்லா காது கொடுத்து கேளுங்க. ஓகே, ஒன்றாவது, இப்போ வீட்டில் நம்ம சாமி கும்பிடும்போது நம்ம எண்ணெய் ஊற்றுவோம்ல அந்த விளக்கில், அப்படி எண்ணெய் தரையில் இல்லை சாமி அல்டரில் அந்த மாதிரி கீழே உளுந்துச்சு பட்டுச்சுன்னா அழகாக தொடச்சிடுங்க. அது கையில் இழுப்பிக்கிட்டு இந்த சட்டையில் துடைக்கிறது, தலையில் துடைக்கிறது, மூஞ்சில் துடைக்கிறது, அதெல்லாம் அவ்வளோ தைத்திரியம். ஓகேயா? ஒன்றுமே கடைசியில் கிடைக்காது. இது சாமி அரைக்கு மட்டும் இல்லை, குக்கிங் பண்ணும் போது தான் சொல்கிறேன், தலையில் எண்ணெய் போடும் போதுன்னு சொல்கிறேன். இங்கேயும் எண்ணெய் கீழே உழுவை ஸ்ப்ளிட் பண்ணக்கூடாது, கவனமாக இருங்க. இரண்டாவது, வீட்டில் பழைய துணின்னு ஒன்று இருக்குல்ல, எதுக்குமே பாய்க்காமல் இருக்க சொல்லிட்டு மாப் பண்ணுறது, அதை வச்சு துணி துடைக்கிறது, அதை வச்சு கிளாஸ்லாம் கழுவுறது, தயவு செய்து அதையும் பண்ணாதீங்க. அது ஒரு பெரிய தைத்திரியம். ஓகே. மூணாவது, சாப்பிட்றதுக்கு டைனிங் டேபிள் இருந்தும் சாப்பாடை போயிட்டு பெட்டில் உட்காந்து சாப்பிட்றது ரூமில், அது தைத்திரியமேல தைத்திரியம், விளங்கவே விளங்காது. நாலாவது, உடஞ்ச கண்ணாடியும் சரி இல்லை பாய்க்காத மிஷினரி ஐட்டம், எலக்ட்ரானிக்ஸ் ஜாமா பாய்க்காதது இருந்தால் தயவு செய்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க. ஓகே. அஞ்சாவது, இந்த பைப்பில் தண்ணி டொக்கு டொக்கு டொக்குன்னு ஊத்துமே, வீட்டில் பைப்பை செய்ய கூட டைம் இல்லை போல. இந்த வாட்டர் எலமெண்ட் என்ன தெரியுமா? வாட்டர் எலமெண்ட் மணி. வாட்டர் எலமெண்ட் நார்மலாக வீட்டுக்குள்ளே ஃபேஸிங் பண்ணி தான் ஃப்ளோ பண்ணணும். இந்த டொக்கு டொக்கு டொக்குன்னு போத உங்கள் கையிலேருந்து உங்கள் பேங்க்லேருந்து உருவிக்கிட்டு போய்கிட்டே இருக்கு பணம். அதை சரி பண்ணுங்க. ஓகே. வீட்டில் வாசப்படி முன்னுக்கு இந்த சிலுப்பரை வைக்கிறது, இந்த ஷூவை வைக்கிறது, அதை நிப்பாட்டுங்க. மகாலட்சுமி வீட்டு முன்னுக்கு என்ட்ரன்ஸில் தான் வரும். அவங்க முன்னுக்கு அப்படியே ஷூ நாத்தம் முடிச்சது எல்லாத்தையும் தூக்கி முன்னுக்கு வச்சிங்கன்னா எதுவும் விளங்காது. ஓகே. முக்கியமானது, இந்த நடுராத்திரி 7 மணிக்கு மேலே இந்த கையை வெட்டுறது, இந்த நகத்தை பிடிச்சி துப்புறது, அது தைத்திரியம் தைத்திரியம் தைத்திரியம். வாயிலே சொல்லக்கூடாது, வாயிலே அடிங்க. இந்த பழக்கத்தை விடுங்க. எஸ்பெஷலி டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே, இந்த 2 நாளில் முடி நகம் எதையும் உடம்புலேருந்து வெட்டக்கூடாது. இந்த 2 நாள் அவ்வளோ ஆஸ்பீஷியஸ் டே. லக்கு பிச்சுக்கிட்டு வரும்னு சொல்லுவாங்க. கொட்டுன்னு சொல்ல மாட்டாங்களா? அதுதான் டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே. சுக்ரன் ஃப்ரைடே அதையும் விட்டு வைக்காதீங்க, அதையும் பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த டியூஸ்டே தேர்ஸ்டே அடிஷனல் ப்ளஸ் ஃப்ரைடே சுக்ரன், இந்த டேஸில் இந்த வெட்டுறது, இந்த பிடுங்கிறது தயவு செய்து செய்யாதீங்க. ஏற்கனவே இங்கே சுற்றி இருக்கிறவங்களாம் பணப்பிரச்சனையில் இருக்கான். ஒன்றும் பணப்பிரச்சனை போய் மாட்டிக்காதீங்கன்னு சொல்கிறேன். ஓகே. இப்போ நம்மளோட வீட்டில் மகாலட்சுமி கால் படுறது எப்படி, அதை தான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா இவ்வளோ தைரியமாக பேசுகிறேன்னா, மகாலட்சுமி நான் இங்கே வச்சுருக்கேன் வீட்டில், அவங்களுக்கு கோபுரம் மாதிரி கட்டி வச்சுருக்கேன். வீடு ஃபுல்லாக மகாலட்சுமி கால் படுற டெக்னிக்ஸ் நான் வச்சுருக்கேன். ஒன்றாவது, வீட்டு என்ட்ரன்ஸ் முன்னுக்கு தயவு செய்து ஒரு உருளியை வச்சுருங்கப்பா. உருளினா உருளி கட்டல, உருளி. கூகுளில் உருளின்னு தட்டி பாருங்க, URLI. அழகா ஒரு பிராஸ் உருளி. மகாலட்சுமி சம்பந்தப்பட்டது எதுவும் சில்வர்ல இருக்கக்கூடாது. ஒன்று தங்கம், இல்லை பிராஸ், இல்லை பிரான்ஸு, எல்லாம் கோல்டு கலர்ல தான் இருக்கணும். மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கப்பா. ஓகே. உருளியில தண்ணியை ஊற்றி வாரம் பூ அழகா போடுங்க. யார் என்னோட ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்களோ அவங்களுக்கு தெரியும் என்னோட வீடு இப்படி இருக்கு. ஓகே. குபேரன், தி காட் ஆஃப் வெல்த், இவர் வச்சா மட்டும் பத்தாது, இவர் வயிற தடவை தெரியணும், அப்பதான் சிரிப்பாரு. இங்க எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இந்த எனர்ஜி பாடியை பத்தி நான் நிறைய பேசுவேன். இந்த எனர்ஜி ஆரா மனுஷனுக்கு மட்டும் இல்ல, மிருகத்துக்கும் இருக்கு, கடவுளுக்கும் இருக்கு, ஸ்டாத்துவுக்கும் ஆரா இருக்கு. இது எத்தனை பேருக்கு இந்த உண்மை தெரியும் தெரியல. பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு எங்களுக்கு தெரியும், ஏன்னா நாங்கள் ப்ரூஃபோட தான் பேசுவோம். ஸோ ஒரு ஸ்டாத்துவுக்கு பவர் ஏற்றி இவர் சிரிக்க வைக்கணுமா, இவர் வயிறை தடவணும், அப்போதான் சந்தோஷமா வரும். பணம் கொட்டுன்னு கொட்டும். இதெல்லாம் எத்தனை பேர் சொல்லி கொடுத்தாங்க கூட எனக்கு தெரியாது. இதுதான் என் உண்மை.
ஓகே, அடுத்தது மகாலட்சுமி சம்பந்தப்பட்ட ஜாமா வீட்டில் இருந்தால் மகாலட்சுமி கால் படும். மகாலட்சுமி லோட்டஸ், இது பார்க்க சின்னதுன்னு நினைக்காதீங்க. பியோர் லோட்டஸ் கிறிஸ்டல், அவ்வளோ விலை. இதெல்லாம் 10 வெள்ளி 20 வெள்ளி ஜாமா இல்லையா, 100 வெள்ளி ஜாமா இல்லை, ஏமாந்துடாதீங்க. பியோர் லோட்டஸ் கிறிஸ்டல் மகாலட்சுமி சம்மந்தப்பட்டது. மகாலட்சுமி வரணும்னா வீட்டில் நாராயணர் இருக்கணும், விஷ்ணு, மகாவிஷ்ணு சக்கரம். இந்த மகாவிஷ்ணு சக்கரமும் இந்த லோட்டஸும் எங்க இருக்கணும்னா மகாவிஷ்ணுவோட காலுக்கிட்ட இருக்கணும். இந்த சக்கரம் லோட்டஸ் மகாவிஷ்ணு பக்கத்தில் இருக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக லக்ஷ்மி இல்லை குடி புகுந்துருவாங்க. இல்லை நான் மகாலட்சுமியை எடுத்து நான் ஸ்டெத்துவா வைக்கணுமா, அவங்க ஸ்டெத்துவை முன்னுக்கு வச்சுட்டு அவங்க கால் கிட்ட இந்த லோட்டஸ் வச்சிருங்க. ஓகேயா, கிளியரா? இது லக்ஷ்மி சம்பந்தப்பட்டது. ஓகே, அடுத்தது வீட்டில் விளக்கு 24 மணி நேரம் எரியிட்டுங்க. விளக்கு தானே இது. இந்த உலகம் லைட்லேயும் சவுண்ட்லேயும் இருக்கு, மறந்துடாதீங்க. விளக்கு வீட்டில் எரிஞ்சால் என்னையா ஆக போகுது? சாமி உங்ககிட்ட படுக்க போகிற உங்ககிட்ட சொன்னிச்சா? விளக்கு வீட்டில் 24 மணி எரிஞ்சால் நல்லது. விளக்கு ஃபயர் எலமெண்ட், விளக்கு எரியணும். காலகாலமாக யுகங்களாக ஆளுங்க மாற்றிக்கிட்டே சொல்கிறாங்க. உங்களுக்கு எது சரிப்படுதோ செய்யுங்க. நான் வீட்டில் 24 மணி நேரம் ஏற்றி வச்சு தானே நல்லா இருக்கேன். விளக்கு என்ன ஆச்சு? நல்லா தானே இருக்கேன், நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கேன். கடவுள் அனுகிரகம் நிறையா வருது. லக்ஷ்மி பீஜ் மந்திரா படிக்கணும். ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் லக்ஷ்மி பாயோ நமக. இதை டெய்லி படிங்க. இல்லைன்னா நாராயணரோட மந்திரத்தை படிங்க. ஓம் நாராயணாய நமக. இது ரெண்டுமே இவங்க 2 பேர் உட்காந்துருவாங்க. ஜெய் ஸ்ரீராம் சொன்னாலே போதும். அது ஒரு ட்ரிக் தான். ஓகே ஓகே. வீட்டில் மணி கார்னர் இருக்கணும். கண்டிப்பாக வீட்டில் மணி கார்னர் இருக்கு. மணி கார்னர் இடத்துல இந்த கிறிஸ்டல்ஸ் இருந்தே ஆகணும். இந்த கிறிஸ்டல்ஸ் என்கிட்ட மட்டும் இல்லை, இப்போ பெரிய பெரிய சித்திகள் இருக்காங்களே, இந்த மந்திரம் பண்ணிக்கிறவங்க, மாஸ்டர்ஸ், அவங்க கிட்ட எல்லாம் இந்த கிறிஸ்டல்ஸ் இருக்கும். இது எல்லாம் வச்சிருப்பாங்க. இதுதான் எங்களோட பவர்ஸை ஏற்றுறது. இதெல்லாம் எங்கள் பவர்ஸ் ஏற்றுறது. ஆனால் இதுக்கு என்னோட கிறிஸ்டல் வாட்டருக்கு சம்மந்தமே இல்லை. ஏன்னா நான் கிறிஸ்டல் வாட்டர் 36 கிறிஸ்டல்ஸ் பாய்க்கிறேன். யாராலே கண்டுபிடிக்க முடியாதுப்பா. ஸோ இந்த கிறிஸ்டல் விஷடம், நாலேஜ், ஸ்பிரிச்சுவல். இது ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டல். ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்டது மட்டும்தான் நம்மளோட காட்டு. இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல். ஸோ ஒரு வீட்டில் மகாலட்சுமி கால் படணும், வீட்டில் அதிர்ஷ்டம் பெருகணும்னா இந்த கிறிஸ்டல் வீட்டில் இருந்து ஆகணும். இது மகானுஸ்லாம் தெரியும். மகான் சித்தர்கள் போய் பார்ப்பீங்களா ஃபீஸ் கட்டி, அவங்க கிட்ட இதெல்லாம் சத்தியமாக இருக்கும். உங்க முன்னுக்கு தான் பெருசு பெருசாக வச்சிருப்பாங்களே, இதுதான் அது. இதோட ஒன்றும் பெருசு என் வீட்டு ஹாலில் இருக்கு. ஆஃபீஸ் அவங்களுக்கு தெரியல. ஓகே, அடுத்தது யாராக இருக்கணும், இந்த HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் வாங்கி பேக்கலேயே இதை பாருங்க. ஓகே, இது அவ்வளோ விலையும் இல்லை, வெரி எஃபெக்டபிள். வீடு பூரா ஸ்ப்ரே பண்ணுங்க, உங்க மேலே பாடி ஸ்ப்ரேயாக பண்ணுங்க. வெல்த்து உங்களுக்கு பெருக ஆரம்பிக்கும். வீட்டில் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். மகாலட்சுமியும் சரி, அந்த வெல்த்தும் சரி, ப்ரொடெக்ஷன் இழுக்கும். அது ஒரு பிரபஞ்ச சக்தி தான். இது 36 கிறிஸ்டல் நான் சொன்னேன். 96 ஹவர்ஸ் இதை நான் சார்ஜ் பண்ணி நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர். இது பார்த்தவங்களுக்கு தெரியும். என்னோட கஸ்டமர்ஸ் பல்காக ஒரு மாதம் 10, 5 எடுக்கிறவங்க கூட இருக்காங்க பர்சனலாக. இப்போ 2 வருஷம் ஆக போகுது இது நான் ப்ரொடியூஸ் பண்ணி. ஓகே, டைனிங் டேபிளில் கண்டிப்பாக 8 ரேட் டேபிள் இருந்து ஆகணும். இன்ஃபினிட்டி ரேட் இருக்கணும். இல்லாதவங்களுக்கு தெரியாது. இப்போ வெல்த் நிறையா வச்சுருக்காங்களா, அவங்க வீட்டில் ரேட் டேபிள் கொட்டி கிடக்கும். டைனிங் டேபிள் 8 இருக்கணும். ஃப்ளவர் இருந்தே ஆகணும். ஃப்ளவர் வாசலில் ஃப்ளவர் வச்சுருங்க. ஓகேயா? அப்புறம் கடைசி ட்ரிக்கு நான் சொல்லி கொடுத்தது, டெய்லி வீட்டில் கிறிஸ்டல் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்களா, 11 கிலோஃபு 3 சூடத்தை ஏறிங்க. அதோட மணி அட்ராக்ஷன் ஒன்று பூல் பண்ணும். ஸோ இதுதான் அந்த ட்ரிக்ஸ் உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி கால் பண்ணுறதுக்கு. இதை தவிர்த்து உங்களுக்கு இன்னும் வேற கேள்விகள் ஏதாச்சும் இருந்தாக்கா நீங்கள் எனக்கு பர்சனல் மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்லுவேன். ஓகே, என்னோட தொலைபேசி நம்பர் 16291273, 16291273. நான் சத்யசீலன். என்னோட ஆஃபீஸ் இப்போ கப்போம் கேரளா தான் இருக்குது. மண்டே டு சாட்டர்டே மட்டும் தான் ஆப்ரேட் பண்ணுவேன். மண்டே டு சாட்டர்டே காலையில் 10லேருந்து 6 மணி வரைக்கும் தான் என் ஆஃபீஸ் திறந்துருக்கும். ஓகே, இந்த மண்டி பாங் பண்ணுறது, இந்த கிளீன்சிங் பண்ணுறது, இந்த நெகட்டிவ் ஆராவை கிளீன்சிங் பண்ணுறது எல்லாமே நான் இங்கே தான் செய்கிறேன். ஆனால் புக்கிங் பண்ணிட்டு தான் வரணும். ஏன்னா நான் சூரியன் மனுக்கு தான் செய்வேன். காலைல 11, 2:30 இந்த 2 டைம் தான் செய்வேன். ஒரு நாளுக்கு நான் 2 கஸ்டமர் தான் ஹேண்டில் பண்ணுவேன். அதுக்கு மேலே நான் ஹேண்டில் பண்ண மாட்டேன். ஓகேயா? ஸோ மறந்துடாதீங்க, இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மகாலட்சுமி டிப்ஸை செய்யுங்க. உங்களுக்கு பணம் கொட்டுதா இல்லையா நீங்கள் என்னையே தேடி வருவீங்க. நன்றி, வணக்கம், நமச்சிவாய், இன்பமே சொல்க, எல்லோரும் வாழ்க.